ஒரு குவார்டர் ஃபைனல் மேட்சுங்க. ECC vs ஒயிட் ஸ்டோன்ஸ். டாஸ் வின் பண்ண ஒயிட் ஸ்டோன் பேட்டிங் பண்ணியிருக்காங்க. டாஸ் இவங்க தான் பண்ணியிருக்காங்க. மேட்சுங்க. முதல் பந்து நல்ல போலிங், ஒரு டாட் பால். ஸ்டோன் அணியின் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நவீன் சரணம் இல்லைங்க. சிவா டு நவீன். முதல் பந்து ரெண்டாவது பந்துங்க சார், எட்ஜு. ஒரு சிங்கிள், ஒரு தேர்ட் பால். ஒயிட் ப்ளஸ் ஒயிட் தாங்க. 2 ஓவர் பவர் பிளே. மீண்டும் ஒயிட் பால். ஃபுல் டாஸ் பந்து. அங்க ஒரு சிக்ஸர். போனபோல ஒரு சிக்ஸருங்க மிட் விக்கெட்ல. பளீர்னு அரைஞ்சாரு. திருப்பி அதே இடத்துல இந்த தடவை டிஸ்டன்ஸ் கிடைக்கல. அதன் காரணமாக ஒரு பவுண்டரி. பேக் டு பேக் பவுண்டரிஸ்ங்க. லீடிங் எட்ஜு. நல்ல டேகனுங்க. அடுத்தடுத்து விக்கெட் இழந்துட்டு இருக்காங்க. ஒரு டாட் பால். பவர் பிளே முதல் முடிவுக்கு ஸ்கோர் 13. ஒரு விக்கெட் போட ராஜா உள்ளங்க. ராஜா டு நவீன். பவுலர் கையிலே போயிருக்கு. ஒரு டாட் பால். அவரோட செகண்ட் பால். மீண்டும் ஒரு டாட் பால். ஒரு தேர்ட் பால். நல்ல ட்ரை, இருந்தாலும் கேட்ச் பிடிக்க முடியல. ஒரு சிங்கிள். தூக்கி ஃபீல்டர் கையிலேயே கொடுத்துருக்காருங்க. 2வது விக்கெட் எடுத்திருக்காங்க. நல்ல போலிங் ECC அணியினர். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்குங்க. சின்ன ஒரு மிஸ்ஃபீல்டு. ஒரு சிங்கிள். சின்னதாக ஒரு மிஸ்ஃபீல்டு. அதன் காரணமாக ஒரு சிங்கிள். 2 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 16. தேர்ட் ஓவர் போட ஜமீன் பாய் உள்ள. அங்க ஒரு பவுண்டரி. ஒரு தேர்ட் பால். மிஸ் பண்ணிருக்காரு. பவுண்டரி வைப்பா. அங்க ஒரு பவுண்டரி. நல்ல பேட்டிங். 4 ஷாட்டுங்க அடிச்சு விட்டுருக்காரு. கேட்சா. ஒரு விக்கெட்டு. பேட்ஸ்மேன் நவீன் தன்னோட விக்கெட் இழந்திருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் சுரேஷ் அண்ட் ஸ்ட்ரைக்குங்க. அவரோட கடைசி 2 பந்து. ஒரு டாட் பால். அவரோட கடைசி பந்து. நல்ல போலிங். ஓய்வு கொடுத்துருக்காங்க அம்பையர். ஒரு பால். ஒரு சிங்கிளோட ஓவர் முடிவுக்கு வருது. 3 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 26. 4th ஓவர் ஃபர்ஸ்ட் பால். விக்கெட்டுங்க. பேட்ஸ்மேன் சுரேஷ். போன மேட்ச் நல்லா ஆன பேட்ஸ்மேன் சுரேஷ் போல்ட் மூலம் விக்கெட் இழந்திருக்காரு. நல்லா கம்பா கொடுத்துருக்காங்க. மேட்ச் 8 ஓவர் மொத்தமாக விக்கெட் எடுத்து நிறைய கிட்டுருக்காருங்க பேட்ஸ்மேன். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்குங்க. ஒரு சிங்கிள். ஃபுல் டாஸ் வந்து கேப்பில் போயிருங்க. பவுண்டரி வாய்ப்பு தான் அதிகம். பால் ஸ்லோவாக ஆயிடுச்சுங்க. ஃபில்டர் நல்ல சேஸ் வந்து தடுத்துருக்காரு. ஈஸியாக 2 ரன். ஒரு ஃபிளிக் ஷாட். ஒரு பவுண்டரி. நல்ல பேட்டிங்க. அவரோட நெக்ஸ்ட் பால். அதோட ஃபீல்டர் கையிலே போயிருங்க. ஒரு சிங்கிள். சரியா மாட்டலங்க. பேட்டில் வாங்கியிருக்காரு. ஒரு சிங்கிள். அவரோட ஃபர்ஸ்ட் பால். கேட்ச் மிஸ். ஒரு டாட் பால். தூக்கி விட்டுருக்காரு.
ஈஸியாக 2 ரன். ஒரு பால் 4 போலிங்க. ஒரு சிங்கிள். அவரோட கடைசி பந்து மீண்டும் ஒரு சிங்கிள். அவங்களோட கடைசி பந்து மீண்டும் ஒரு சிங்கிள். உடனே முதல் பந்து அடிச்சு விட்டுருக்காரு. ஃபைனல் திசையில் பவுண்டரிக்கான வாய்ப்பு. ஒரு பவுண்டரி. அவரோட முதல் பந்து ஒரு பவுண்டரி. ஒரு சிங்கிள். அடுத்தது பால் சரியா மாட்டல. ஒரு சிங்கிள். ஆஹா மிஸ் பண்ணிருக்காருங்க. இருந்தாலும் பவுண்டரிக்கான வாய்ப்பு இல்லை. மீண்டும் ஒரு சிங்கிள். ஒயிட் பால். மீண்டும் ஒயிட் பால். விளையாடாருங்க. இந்த பால் விளையாடுறாரா? விளையிருக்காரு. நல்ல பேட்டிங். வெளியே போயிருக்கு. ஒரு சிக்ஸர். ஒரு பெரிய சிக்ஸருங்க. இதுக்கு தான் விளையாடினாரு. உல்டாஸ் வந்து ஒரு சிங்கிள். முடிவுக்கு ஸ்கோர் 57ங்க. ஒயிட் சொன்ன எண்ணிக்கை. இன்னிங்ஸோட கடைசி ஒரு ஃபர்ஸ்ட் பால். ஈஸியா 2 ரன். நல்ல ரன்னிங்க. பேட்ஸ்மேன்ஸ் நல்ல ஃபார்ம்ல வந்திருக்காங்க. ஆஹா கை மேல அந்த கேட்ச் மிஸ் பண்ணிருக்காரு. ஒரு டாட் பால். இன்னிங்ஸோட கடைசி 4 பந்து. இதோட மிட் விக்கெட் கையில் போயிருக்கு. ஒரு சிங்கிள். நல்ல போலிங். ஒரு டாட் பால் அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பா. நல்ல டாக்கனுங்க. பேட்ஸ்மேன் அந்த ஒன்று ஃபீல்டர் கையில் தாங்க போயிருக்கு. ஒரு சிங்கிள். 7 முடிவுக்கு ஸ்கோர் 61 தாங்க. ஒயிட் சொன்ன எண்ணிக்கை 61. ஈசிசி இந்த மேட்ச் வேணும்னா டார்கெட் 62ங்க. 7 ஓவருக்கு அடிச்சிடலாமா? இந்த மேட்ச் என்ன பண்ணுறாங்க? செமிஃபைனல் என்ட்ராவாங்க. ஈசிசி இந்த மேட்ச் வேணும்னு செமிஃபைனல் என்ட்ராக. டார்கெட் 62ங்க. அதை சேஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். முதல் பந்து டார்கெட் 62ங்க. ஒரு சிங்கிள். ஒரு செகண்ட் பால். ஜன்வீர் ஆன் சைட். ஒரு டாட் பால். ஒரு நெக்ஸ்ட் பால். விஜய் டு ஜன்வீர் பால். ஆஹா ஓவர் த்ரோ. ஈஸியா 2 ரன். நல்ல போலிங்க போல விஜய். அருமையாக போட்டுக்கிறது வரையா. நல்ல போலிங். நல்ல பேஸ் இருக்குங்க. ஒரு டாட் பால். நல்ல போலிங். ஒரு டாட் பால் போட்டுக்கிற போல விஜய். ஆஹா விக்கெட்டுங்க. நல்ல போலிங். ஒரு பெரிய விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. பேட்ஸ்மேன் ஜமீர் பாய் தன்னோட விக்கெட் இழந்துருக்காருங்க. இன்சிட் அடிச்ச மூலமாக தன்னோட விக்கெட் இழந்திருக்காரு. பவர் பிளே முதல்வர் முடிவுக்கு ஸ்கோர் 3. ஒரு விக்கெட். பவர் பிளே கடைசி ஒரு போட இவ்வளோ சரணம் இல்லை. சென்டர் ஃபஸ்ட் பால். ஆஹா மொதல் பந்தை தூக்கி விட்டுருக்காரு. ஃபைனல் லெக் திசையில் ஒரு பவுண்டரி. உங்களோட செகண்ட் பால். மிட் விக்கெட். ஃபீல்டர் கையிலே போயிருக்குங்க. ஒரு சிங்கிள். நியூ பேட்ஸ்மேனாக சக்தி ஆன் ஸ்ட்ரைக்குங்க. சரவணன் டு சக்தி.
ஓவருக்கு 10 ரன் ரேட் கண்டிப்பாக அடிக்கணுங்க. அடிக்க முடியுமா? முதல் பந்தே வெளியே ஒரு சிக்ஸர். நல்ல பேட்டிங்க. வந்த முதல் பந்தே ஒரு சிக்ஸருங்க. நல்ல பேட்டிங். பட் சக்தி ஓட நெக்ஸ்ட் பால். ஆஹா, மிஸ் பண்ணியிருக்காரு ஃபீல்டர். ஒரு பவுண்டரி. நல்ல பேட்டிங்க பேட்ஸ்மேன் சக்தி. அடிச்சு விட்டுருக்காரு. ஹைட்டா இருக்கு. டிஸ்டன்ஸ் கிடைச்சிருக்கா? நல்ல டகனுங்க. பேட்ஸ்மேன் சக்தி தன்னோட விக்கெட் இழந்திருக்காரு பெரிய சட்டின் முயற்சியில். ஆஹா, 2 பெரிய விக்கெட்டுமே காலிங்க. இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறாங்க ICC? இங்கேருந்து மேட்சை கொண்டு வர முடியுமா? ஒயிட் ஸ்டோன்ஸால் 2 பேர் அடிக்கிற பேட்ஸ்மேன் 2மே காலிங்க. பெரிய விக்கெட் 2 பேருமோ. ஆனால் ரன்ஸ் கம்மி தான். பாலுக்கு போல் ஓடி எடுத்தால் எடுத்துடலாம். அது நடக்குமான்னு பார்ப்போம். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். ஒரு பவுண்டரி. லெக் பைஸ் மாதிரி இல்லை, சாரி இன்சைட் அடிச்சு. பவர் பிளே 2 ஓவர் ஸ்கோர் 22. கடைசி 30 வந்து 40 ரன் தாங்க. 5 ஓவருக்கு 40 ரன் அடிக்கணும். ஒரு குவார்டர் ஃபைனல் மேட்சுங்க. ஸ்ட்ரெயிட்டில் மட்டும் இவ்வளோ க்ரௌட்ஸ் இருக்காங்க. இந்த கிரவுண்டு இனியாரம் கூட்டம் இருக்குங்க. அப்படிப்பட்ட கிரவுண்டு. இந்த டோர்னமெண்ட்டு நிறையா பேர் வெடிக்க பார்க்குறாங்க. மூணாவது போட போல கார்த்தி உள்ளங்க. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். கேப்பில் போயிருக்கா? இல்லைங்க. 2 ரன்னுக்கான காலிங்க. ஒரு சிங்கிள். ஒரு செகண்ட் பால். நல்ல டகனுங்க. விக்கெட்டு. நல்ல கம்பேக் பண்ணியிருக்காங்க ஒயிட் ஸ்டோன்ஸ். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்குங்க. கேட்சுக்கான வைப்பா. நல்ல டகனுங்க. அடுத்தடுத்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு போல கார்த்திக். நல்லா கம்பேக் பண்ணியிருக்காங்க ஒயிட் ஸ்டோன்ஸ். நல்லா கம்பேக் பண்ணியிருக்காங்க ஒயிட் ஸ்டோன்ஸ். டார்கெட்டை கம்மியாக இருந்தாலும் அதை டிஃபன் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்ல போலிங் அவ்வளோ. கார்த்திக் 2 பெரிய விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. பேட்ஸ்மேன் இல்லைங்க. ஹாட்ரிக் பாலுங்க கார்த்திக். கார்த்திக் எடுப்பாரா? ஹாட்ரிக் எடுத்தாருன்னா மேட்சை வின் பண்ணலாம். ஒரு சிங்கிள். நல்ல போலிங் கொடுக்குறேன் போல கார்த்தி. மேட்ச் அவங்க சைடு இழுத்துக்கிட்டு இருக்காரு. ஆஹா, நல்ல போலிங். ஒரு டாட் பால். அவங்களோட கடைசி வந்து ஒரு வைட் பால். மீண்டும் வைடுங்க. ஒரு பால். ஆஹா, மீண்டும் வைடுங்க. ஒரு பால். ஒரு சிங்கிள். 3 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 28. 24 பாலுக்கு 34 அடிக்கணும். ஃபோர்த் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். அடிச்சு போட்ட பந்து. ஒரு பவுண்டரி. ஒரு செகண்ட் பால். நல்ல போலிங். ஒரு டாட் பால். ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருங்க. குவார்டர் ஃபைனல் எப்படி தான் இருக்கணும். 2 சைடும் மேட்ச் கையில் இருக்குது. என்ன செய்யலான்னு பார்ப்போம். ஆஹா, எக்ஸ்ட்ரா கவர்ஸில் ஒரு பவுண்டரி. நல்ல ஒரு ஏர் ஸ்விங்குங்க. ஒரு சிங்கிள். ஆஹா,
கேப்பில் போயிருக்கா. நல்ல ஸ்டாப்புங்க. ஈஸியா 3 ரன். ஃபுல் டாஸ் வந்து ஒரு சிங்கிள். கடைசி 18 வந்து 21 தான் அடிக்கணும். கடைசி 18 வந்து 21ங்க. மேட்ச் ரொம்ப க்ளோஸாக இருக்கு. ஒரு சிங்கிள். மட்டுமே மீண்டும் ஒரு சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிள்ஸ். நல்லா போனீங்க அருள். இருக்காருங்க பேட்ஸ்மேன். போலிங்க போல அருள் அருமையாக போட்டுக்காரு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். நியூ பேட்ஸ்மேன் தான் ஸ்ட்ரைங்க. ஒரு பவுண்டரி. ஒயிட் +4. 5 ரன்னுங்க. மேட்ச் அப்படி மாதிரி இருக்கு. நல்ல ஸ்டாப்புங்க. மீண்டும் ஒயிட் பால். ஒயிட் ப்ளஸ் சிங்கிள். கடைசி 16 வந்து 11 தான் அடிக்கணும். மேட்ச் அப்படியே மாறி இருக்கு அவங்க சைடு. அந்த ஒயிட் போரில் அப்படி மேட்ச் மாறி இருக்குங்க. நல்ல ஷாட்டுங்க. வெளியே போய் விழுந்துருக்கு. ஒரு 6. அப்படியே மேட்ச் மாறி இருக்குன்னு 5 தான் அடிக்கணும். நம்ம 5-2 தான் அடிக்கணும். ஒரு சிங்கிள். 4 ரன் அடிக்கணும். மீண்டும் ஒரு சிங்கிள். அவரோட கடைசி வந்து நல்ல போலிங். டாட் பால். இப்படி அவங்க சைடு மாதிரி இருக்காங்க. கடைசி 12 வந்து 3 ரன் அடிக்கணும். கடைசி 12 வந்து 3 ரன்னுங்க. ஒரு டாட் பால். எல்லா ஃபீல்டு உள்ளே கொண்டு வந்திருக்காங்க வரிசையா. ஒரு செகண்ட் பால். ஒரு சிங்கிள். கடைசி 10 வந்து 2 ரன் தாங்க. விக்கெட்டுங்க. 2 ரன் தான் அடிக்கணும். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். ஒரு டாட் பால். கடைசி 8 பாலுக்கு 2 ரன் தான் அடிக்கணும். ஒரு பவுண்டரி. பவுண்டரியோட மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ECC இந்த மேட்ச் வின் பண்ணி செமிஃபைனல் வராங்க. நல்ல பேட்டிங். டார்கெட் 62 சேஸ் பண்ணியிருக்காங்க.